விவசாயிகளுக்கு நான் ஆட்சிக்கு வந்தனா 5 ஏக்கர் கீழ இருந்தா முழுசா கடன் தள்ளுபடி சொன்னாரு. 5 ஏக்கருக்கு மேல இருந்தா 50% கடன் தள்ளுபடி சொன்னாரு. இது ஒன்னும் வாக்குறுதி அல்ல, இது உத்தரவாதம் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அடுத்த ஜென்மத்துல நான் விவசாயத்தா பிறக்கணும்னு எனக்கு மிகப்பெரிய நோக்கம் இருக்குன்னு சொன்னார். இவற்றையெல்லாம் நம்பினோம், வாக்களித்தோம். அவரும் ஆட்சி பிடித்தார். ஆனா அவர் தீய சக்திகளை வச்சு செய்வார்னு பார்த்தா விவசாயிகளை வச்சு செஞ்சிட்டு இருக்காருங்க சாமிகளே. 50,000 ரூபாய்க்கு இருக்கிறவங்க தள்ளுபடிங்கிறாரு. ஐயா, அது நியாயம் இல்ல, சரியானது இல்ல, பொருத்தமானது இல்லன்னு சொன்னா அப்புறம் 75,000 ரூபாய்க்கு இருக்கிற தள்ளுபடிங்கிறாரு. ஆக ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை அவர் ஏலம் விட்டுக் கொண்டிருக்கிறார். விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்துல கடனை கட்ட முடியாம, நெருக்கடி தாங்காம, நகை ஏலம் போயிருமே, வட்டி வந்துருமே சொல்லி விவசாயிகள் அச்சத்திலும் பயத்திலும் இருக்கிறாங்க. நேத்து கூட ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் அரசாங்கத்தினுடைய கணக்கின்படியே 2 விவசாயிகள் கடன் தள்ளுபடி கிடைக்காம, விலை கிடைக்காம, கடனை கட்ட முடியாம தற்கொலை செஞ்சு கொண்டு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஐயா சொன்ன கோரிக்கை நிறைவேற்ற முட்டார். 10 விவசாயிகள் தற்கொலை செய்தவர்களுடைய சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. எனவே இன்னைக்கு சென்னையில தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் நட்பு அமைப்புகளின் சார்பில் முதல்வர் அவர்கள் விவசாயிகளுக்கு வாக்குறுதி நிறைவேற்ற கோரி 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் 20க்கும் மேற்பட்ட அமைப்புகளும் இணைந்த ஒரு கோரிக்கை பேரணி நடத்துகிறோம். இந்த கோரிக்கை பேரணியின் கோரிக்கையை ஏற்று முதல்வர்கள் விவசாயிகளுக்கு வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றும் வரை போராட்டங்கள் தொடரும், ஓயாது. கூட்டுறவு சங்க செயலாளர்கள் பூரா விவசாயிகளுக்கு போன் பண்ணி கடனை கட்டுறியா இல்லையா, நகை ஏழை விட்டுரும், பாத்துக்க, வட்டி வந்துரும், இதோட நீ முடிச்சு போயிருவ, உனக்கு நீங்க மறுகடனே கிடைக்கும் சொல்லி விவசாயிகள் மிரட்டிட்டு இருக்காங்க. ஐயா, குடும்பத்தில் ரேஷன் கார்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தள்ளுபடியா, கூட்டுறவு சங்கத்தில் இயக்குநராக இருந்தா தள்ளுபடி கிடையாதான். 2023 நஷ்டமாயிருக்கிறாங்க, கடனை கட்ட முடியல. 23, 24 எல்லா ஆண்டுகளிலும் கஷ்டம் நஷ்டம். இது மத்திய அரசாங்கம் ஒத்துக்குது. தமிழ்நாட்டு விவசாயிகள் கடந்த 15 ஆண்டுகள் லாபத்தையே பார்க்கலன்னு சொல்லுது. ஆனா இவங்க எப்படி தெரியுமா தள்ளுபடி கொடுக்கறாங்க? போன 2025 மே 1 இருந்து 2026 பிப்ரவரி 28 வரைக்கும் 10 மாசத்துக்குள்ள கடன் வாங்கிருந்தா மட்டும் தள்ளுபடியா. அப்ப அதுக்கு முன்னாடி கடனாளியானவன், கட்ட முடியாத விவசாயி, நஷ்டப்பட்ட விவசாயி, இந்த மாதிரி எந்த ஒரு நிவாரணமும் இல்லாம ஒரு குளறுபடியான திட்டம். உண்மையிலும் மிகச்சிறந்த திட்டம்னா மகாராஷ்டிரா அரசு வழங்கியிருக்கக்கூடிய திட்டம் தான் விவசாயிகளுக்கான சரியான கடன் தள்ளுபடி திட்டம்.